உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, கல்யாணத்தை பத்தி உன் வீட்ல என்ன முடிவெடுத்திருக்காங்க? இல்லத்த, இப்போதைக்கு அத பத்தி எதுவும் யோசிக்கல. என்னம்மா, இந்த காலத்துல பொண்ணுங்க காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கணுமா? எத்தனை நாள் தான் இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப? அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. எதுக்குமா இப்ப அதெல்லாம்? வேற ஏதாவது விஷயம் பேசுங்கம்மா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. வாமா துளசி, எப்பமா வந்த? இப்பதான். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருமா. சொல்லுமா, என்னம்மா விஷயம்? ஆடிட்டர் அனுப்பி விட்டாரு. இந்த ஃபைல்ல சைன் வாங்கணும். ஆடிட்டர்னா? மாமா, நம்ம ஆடிட்டர் ஆபீஸ்ல தான் துளசி ஒர்க் பண்றாங்க. ஓ, அதான் கையெழுத்து வாங்குறதுக்காக ஆடிட்டர் அனுப்பி வச்சிருக்காரு. அப்படியா? குடுமா. இந்தாங்க. ஹலோ, சொல்லுங்க. அதெல்லாம் என் பையன் வெற்றி பார்த்துப்பாங்க. அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். சரி, நீங்க தைரியமா இருங்க. மாமா, ஒரு தடவை பாத்துருங்க. ஏம்மா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே எடுத்துட்டு வந்திருப்ப. அப்புறம் எதுக்கு நான் பார்க்கணும்? சரி, நான் கிளம்புறேன். வரேன். துளசி, இருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. என்னம்மா நீ முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடாம போனா எப்படி? நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, நான் வரேன். ஐயோ, வரேன். நல்லா இருமா. போயிட்டு வரேன். வரேன். நல்லா இருமா, நல்லா இரு. நல்ல பொண்ணு, ரொம்ப தன்மையா நடந்துக்கிறா. மனசுல எவ்வளவு சோகம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தைரியமா ஒரு இடத்துல வேலை பார்த்து குடும்பத்துக்கு உதவியா இருக்கால. பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். அண்ணி, வெற்றி, துளசி தனியா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த நேரத்துல தனியா போறது அவ்வளவு சேஃப் கிடையாதுல்ல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பேசாம நான் வேணா பசங்க அனுப்பிடுவா, என்ன சொல்றீங்க? டேய் இளங்கோ, வாங்க. வெற்றி, என்ன நீ? என்னங்க நீங்க மத்தவங்க கூட எல்லாம் துளசி அனுப்பி வைக்க முடியுமா என்ன? நீங்க தானே பொறுப்பா கொண்டு போய் விட்டுட்டு வரணும். நீங்க போய் விட்டுட்டு வாங்க. இல்ல மேடம், நானே போய்க்கிறேன். துளசி இரு. ஓகே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுத்து பேச முடியுமா? நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். ஒரு நிமிஷம், நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். துளசி, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஆட்டோல போய்க்கிறேன் மேம். இதுல என்ன சிரமம் இருக்கு? வெற்றி உங்களை கொண்டு போய் சேஃபா வீட்ல விட்டுருவாரு. நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அண்ணி, சாவி கொண்டு வந்துட்டேன். மேடம், போலாமா? துளசி, திரும்ப என்ன யோசிக்கிறீங்க? போங்க போங்க, பாத்து போங்க. வாங்க மேடம். வந்துட்டாள? வந்துட்டா. துளசி, என்னம்மா எங்க போயிட்ட நீ இவ்வளவு நேரம்? வீட்டுக்கு வர லேட் ஆச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணி நீ சொல்ல மாட்டியா? மா, வேலை இருந்துச்சுமா. நான் பதறி போயிட்டேன். ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாதான் என்ன? அம்மா பயந்துட்டேன். நீ இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தனா அம்மாவும் அப்பாவும் பொண்ணை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? போன் ஆன்ல வச்சிருக்கலாம்ல. அம்மா எவ்வளவு ட்ரை பண்ணா. போன் ஆஃப் ஆயிடுச்சா? பாரு என்னாச்சுன்னு. ஆமா, சாரி, நான் பார்க்கல. பாத்தீங்களா? பார்க்கலையா? அது ஈஸ்வரமூர்த்தி அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தானா, அதான். எங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா துளசி? என்ன விஷயம்? ஆடிட்டர் ஃபைல்ல சைன் வாங்கணும்னு அனுப்பியிருந்தாரு. அதனாலதான் போயிருந்தேன். சரிக்கா, லேட் ஆகுதுன்னு தெரியுதுல்ல, போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உடனே வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அங்கிள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். இங்க பாரு துளசி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்போவாது வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு முன்னாடியே. ஐயோ,
எனக்கு எவ்வளவு பதட்டம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அப்பாவை கேட்டு பாரு. சாரிம்மா, சாரிப்பா. இப்போ சந்தோஷம் தானே லட்சுமி? துளசி போய் முகம் கழுவிட்டு வாமா, சரி, சாப்பிடலாம். கை கால் முகம்லாம் கழுவிட்டு வா, சாப்பிடுவேன். நான் மட்டும் ஒரு 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அம்மாவை பிடிக்கவே முடியாது பாட்டி. அப்படியா? அன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க. அதத்தான் தாய் பாசம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாட்டி நானும். ம், அம்மா சாப்பிட்டாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். சரி, அம்மா நான் சாப்பிடுறேன்ல, நீ எடுத்து வை. ம், பாத்து மூடி வச்சிரு. எல்லாம் முடிஞ்சுதா? ஆ? பாப்பாவுக்கு இன்னைக்கு டிராயிங் பண்ற வேலை எல்லாம் முடிஞ்சுதா? அப்ப படுத்துக்கோ. ம். சரியா? அதெல்லாம் அம்மா எடுத்து வச்சிருவா, நீ படுத்துக்கோ. என்னங்க, இன்னைக்கு டே ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? இந்த மாதிரி வீக்லி ஒரு அவுட்டிங் போனா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா அஞ்சலி. நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? சரிங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நீங்களும் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. 2 பேரும் சேர்ந்து டின்னரை ரெடி பண்ணலாம். ம்? ம், சரி. அஞ்சலி. ஐயோ, என்னாச்சுங்க? இல்ல நீங்க ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு இன்சிடென்ட், அத நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. இன்சிடென்ட்டா? எதை பத்தி? உன்னை பத்தி தான். என்ன பத்தி? என்ன? உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கல்ல, ஆமா. அவங்க உன்னை பத்தி நிறைய நிறைய சொன்னாங்க. அதுல பர்டிகுலரா ஒரு விஷயம் சொன்னாங்களா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நீ அதை என்கிட்ட மறைச்சிட்டல்ல? ஐயோ, நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கலங்க. இல்ல 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 இல்ல, நீ என்கிட்ட மறைச்சிட்ட. ஐயோ, என்னன்னு சொல்லுங்க. நீ என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க, அத சொல்லு பாப்போம். நான் எதுவுமே மறைக்கவே இல்லைங்க. ஏய், நீ காலேஜ்ல எல்லாரையும் ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுவல்ல? ம்? கூப்பிடுவியா மாட்டியா? ஆமா. ஆ, ஆ, அதென்ன எலிஃபண்ட் கிருபா, எலி குமார், தவளை கணேஷ், ஆமா பிரியா, இப்படி நிறைய பேர் வச்சு கூப்பிடுவியாமே. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குங்க. ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவ? ஏங்க, அதெல்லாம் சும்மா கூப்பிடுறதுங்க. ஏய், எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜியே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் பேர் வச்சிருப்ப. அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. சும்மா பொய் சொல்லாத அஞ்சலி. அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் நீ பேர் வச்சிருக்க. இதெல்லாம் காலேஜ்ல எல்லாமே பண்றது தானேங்க. நீங்க காலேஜ் படிக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி பட்ட? எனக்கு படிப்பு தவிர வேற எதுவுமே தோணாது அஞ்சலி. அந்த மாதிரி பேர் வச்சு யாரையும் நான் கூப்பிட்டதில்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.